ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அம்பர்லா கட்டிங் வந்து நம்ம எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இந்த 3 ப்ளவுஸில் ஒரு ப்ளவுஸ் வந்து நான் தைச்சிட்டேன். இன்னும் 2 ப்ளவுஸ் வெட்டி வச்சுருக்கேன். இதான் இந்த அம்பர்லா கட்டிங். 8 இன்ச்சு கிட்ட அவங்க கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. 8 இன்ச்சுனா 4 இன்ச்சு கிட்ட கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் வெட்டுறது 8 இன்ச்சு வெட்டணும். ஏன்னா கீழே பார்டரிங் சுற்று தான் நம்ம வெட்டணும். அது இந்த வீடியோவில் எப்படி வெட்டி எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ விரிச்சு போட்டாச்சு பாருங்க. விரிச்சு போட்டு இப்போ வந்து கீழே வந்து பார்டரே உங்களுக்கு 4 இன்ச்சு இருக்குது. அப்புறம் மேலே ஒரு 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். மொத்தம் 8 இன்ச்சு வெட்டணும். வெட்டினாதான், ஏன்னா அவங்களுக்கு வந்து டக்கடிக்க சொன்னாங்க. இது வந்து நம்ம டக்கடிக்க முடியாது. அம்பர்லா கட்டிங் வந்து இப்போ உள்பாவடைனா நமக்கு லைட்டாக சுருக்காக இருந்தாலும் பரவாயில்ல, டக்கடிச்சு கொடுத்துடலாம். இது வந்து டாப்பாக இருக்கிறதுனால நம்ம டக்கடிச்சா உள்பக்கம் சுருக்குழுதோ இல்லையோ, வெளிப்பக்கம் அந்த பார்டருக்கு மேலே ஃபுல்லாக சுருக்காக இருக்கும். அதனால இதை நம்ம வெட்டி தான் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அதனால டக்கு அடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லிடுங்க, டக்கெல்லாம் இதை அடிக்க முடியாது. பாருங்க, இவ்வளவு நல்லா அகலமாக இருக்குது. இதை எப்படி நம்ம டக்கு அடிக்க சொல்லுங்க, நம்ம வெட்டி தான் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். அதனால வெட்டி இப்போ எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 4ஆம் அடிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்ட ஒரு 4 இன்ச்சாக பார்டருக்கு மேலே 4 இன்ச்சு சரியா. பார்டருக்கு மேலே 4 இன்ச்சு, அதே மாதிரி அந்த சைடும் 4 இன்ச்சு மார்க் பண்ணி நெட்டுக்கு ஒரு கோடு போட்டு வெட்டிடுவோம். டேப்பை வச்சு நான் நெட்டுக்கு கோடு போடுறேன் பாருங்க. இப்போ நெட்டுக்கு கோடு போட்டு அது ஒன்று போல் வெட்டி எடுத்துருவோம். வெட்டி எடுத்துன அப்புறம் நம்ம வந்து சைடு ஓப்பனில் ஒரு சைடு மட்டும் பிரித்து விட்ருவோம். இப்போ இவ்வளோ கட்டையாக்கிட்டோம் பாருங்க. சைடு ஓப்பனை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பார்டரை நம்ம கணக்காக மார்க் பண்ணி அந்த பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். பார்டரை மட்டும் நல்லா மார்க் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு ஓப்பன் சைடு மட்டும் ஒரு சைடு மட்டும் பிரித்து விட்ருவோம். ஓப்பன் சைடு பிரித்து விட்டு இந்த பார்டரை அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வந்தால் மிச்சம் பாருங்களேன். அந்த இதில் வந்து குறைஞ்சதும் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சுனாலும் அந்த பார்டர் வந்து நமக்கு வித்தியாசம் தெரியும். இதை வந்து நம்ம டக்கு பிடிச்சா வந்து கண்டிப்பான முறையில் டாப்பு வந்து நீட்டாகவே இருக்காது. அதனால நீங்கள் அம்பர்லா கட்டிங் மட்டும் எதுவும் சொன்னாங்கன்னா, கீழே பார்டர் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சிரமப்படாமல் வெட்டியே தைச்சிருவோம். வெட்டி தைச்சாதான் பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். அவங்களுக்கு போடுறவங்களுக்கும் கஸ்டமருக்கு நீட்டாக தெரியும். இப்போ நெட்டுக்கு அந்த பார்டரையும் நம்ம டாப்பு துணியும் வச்சு தையல் போட்டு ஃபுல்லாக சுற்றி எடுத்துருவோம். சுற்றி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கடைசியில் உங்களுக்கு எத்தனை இன்ச்சு இருக்குன்னு உங்களுக்கு மிச்ச துணியை காமிக்கிறேன் பாருங்க. அந்த பார்டர் வந்து எப்படியும் 2 to 3 இன்ச்சுனாலும் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். பார்த்தீங்களா, இவ்வளவு மிச்சம் இருக்குது. இதை இப்படியே நம்ம டக்கு பிடிச்சா அது எப்படி இருக்கும், மேல் பக்கம் எப்படினாலும் சுருக்காக தான் இருக்கும். இப்போ அந்த பார்டரை வெட்டி விட்டு தையலை போட்டுருவோம். இப்போ மிச்ச கிளாத்தை வெட்டி விட்டு சைடு ஜாயிண்டிங்லாம் பண்ணிக்கிடுவோம். உடம்பும் கையும் வந்து இவங்க வந்து கொஞ்சம் தான் பிடிச்சடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால உடம்பு கை மேலே ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு விட்டுருவோம். எல்லாம் ஊடு தையல் தான், ரெடிமேட் தையல்னால நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துருவோம். பாருங்கள், இப்போ ஃபைனலாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நீட்டாக சுருக்கே இருக்காது. பார்த்தா நல்லா நீட்டாக நம்ம அதுலேயே அவங்க தையல் போட்ட மாதிரியும் அதுலேயே அட்டாச்சோடையே இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம வெட்டி தைச்சதே தெரியாது. இதுவே அவங்க சொன்ன மாதிரி நம்ம டக்கு பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்க்கவும் நல்லா இருக்காது, டாப்போடைய உங்களுக்கு அழகையும் கெடுத்துரும். அதனால முடிஞ்ச அளவு நீங்கள் வெட்டி ஆல்ட்ரேஷன் பண்ண பாருங்க. அனார்கலி வந்து நம்மளுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எங்கெங்கெல்லாம் தையல் போட வேண்டியது இருக்கோ அங்கங்கெல்லாம் தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ கையிலலாம் தையல் போட்டாச்சு. பிரித்து விட்றதுக்கு தோதுவாகவும் தையல் போட்டாச்சு. 2 தையல் டைட்டாக இருந்தால் அவங்களே பிரித்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஷோல்டர் வந்து இந்த டாப்பில் வந்து 4 இன்ச்சு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஷோல்டர் 4 இன்ச்சு இருந்தால் தான் உங்களுக்கு டாப்போ நைட்டியோ போட நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 16 இன்ச்சு அளவு வச்சு நான் டாட் பிடிப்பேன்ல, அதே மாதிரி பிடிச்சி விட்ருங்க. இந்த டாப்புக்கு வந்து அது தேவையில்லை, 4 இன்ச்சு தோள்பட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டாப்பை ஃபினிஷிங் பண்ணியாச்சுங்க. அடுத்து ப்ளவுஸ் தான் ஸ்டிச்சிங் பண்ணோம். ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் இருக்கோ அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்